இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கள் ஆகட்டும் இல்லை அப்பா ஆகட்டும் ஒரு பொருளை இப்படி அப்படியே எடுக்க போங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெயின் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொல்லித்தர போகிற எக்ஸசைசஸ் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பெயின் இருக்காது. ஏதாவது ஒரு பொருள் ரீச் அவுட் ஆகி எடுக்கணும்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவல் இல்லைன்னா ஒரு தெராபேண்ட் எடுத்துக்கலாம். அதை எப்படி நல்லா டைட்டாக வச்சுட்டு மெதுவாக அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணும். ஒரு 10லிருந்து 15 கவுண்ட் 2 வாட்டி பண்ணலாம். மெதுவாக பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். இன்கேஸ் இதை தூக்கும்போது உங்களுக்கு கை வலிக்குதுன்னா எந்த ரேஞ்சில் வலி கம்மியாக இருக்கோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதை டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி கர்ல் பண்ணணும். அதாவது மடக்கி மெதுவாக நீட்டணும். ஸோ இது எல்லாமே உங்களோட பைசெப்ஸ் மசில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ வலியோட நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது அந்த இடத்த தாண்டி சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் வேலைகளை பார்த்தா உங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு படுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கையை இப்படி எல் ஷேப்பில் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ரெசிஸ்ட் பண்ணுங்கள். ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு கையை அப்படியே கீழே தள்ளுங்க. ஃப்ரண்ட்டில் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பின்னாடி கை வச்சுட்டு பேக்கில் தள்ளுங்க. அதே மாதிரி ஹோல்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிற மசில்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு கையை மேலே இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே கீழே இப்படி கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கையை இப்படி கிளாஸ் பண்ணிவிட்டு மெதுவாக தலைக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கையை சைடில் வச்சுக்கோங்க. மெதுவாக ஃப்ரண்ட்டில் இப்படி கீழே வைங்க. பின்னாடி கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற பெயின் கம்மியாகும். அண்ட் தென் இந்த மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ பெயினோட நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இந்த எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.